நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் தற்பொழுது கருத்தாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில தான் தமிழ் ஈழத்தில் அதாவது ஈழப்போரின் போது இடம்பெற்ற அந்த யுத்தத்துக்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்கள், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தாயகத்தை பொறுத்தவரையில் எமக்கான ஒரு தலைவன் இருந்தார், தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற பின்னணியில அந்த தலைவன் யாரால் எப்பொழுது எந்த விதத்தில் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். இருப்பினும் புதியது ஒரு தகவல், அதாவது தேசிய தலைவருடைய சடலம் எங்கு என்று தனக்கு தெரியும் என்று சொல்லி சரத் பொன்சேகா பகிரங்கமாக சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சடலம் எங்கே என்றும் சடலத்துக்கு என்ன நடந்தது என்பதும் தனக்கு தெரியும் என்ற விடயத்தை முன்னாள் ராணுவத்தின் தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். அது பற்றி பகிரங்கமாக தன்னால சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த விடயத்தை எங்க அவருடைய அந்த சடலம் புதைக்கப்பட்டது என்ற விடயத்தை தாம் பகிரங்கமாக சொல்வதாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு நினைவாலயம் கட்டப்படும், இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல மக்கள் போய் நினைவேந்தர்களை செய்ய முற்படுவார்கள். ஆகவே இந்த விடயத்தை நாம் பகிரங்கமாக சொல்ல முடியாது, இருந்தாலும் தனக்கு தெரியும் என்ற விடயத்தை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய அந்த நேர்காணலின் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். ஆகவே அந்த நேர்காணல்ல பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருந்த பொழுதுதான் மனதுக்குள் ரகசியம் ஒன்றை மறைத்து வைத்திருக்கின்றீர்கள், எனக்கு கூட அதை பற்றி குறிப்பிட மாட்டீர்கள், சில வேளைகள்ல உங்களது மனைவிக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம், ஏன்னு சொன்னால் தேசிய தலைவரினுடைய சடலத்துக்கு என்ன நடந்தது என ஊடகவியலாளர் பொன்சேகாவிடம் கேள்வி கேட்ட பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு பதிலளித்த பொன்சேகா, பிரபாகரன் போரில் கொல்லப்பட்டு விட்டார், அது ரகசியம் அல்ல, பிரபாகரன் கொல்லப்பட்டதும் கருணாவை விமானத்தில் சம்பவத்துக்கு அனுப்பினோம், சூசை பொட்டு அம்மானின் மனைவி உட்பட அவரது அனைவரது சடலங்களையும் அவர் அடையாளம் கண்டார் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொட்டு அம்மானின் மனைவி கழுத்துல 3 சைனட் குப்பிகள் இருந்தது என்ற விடயமும், பொட்டு அம்மானுக்கு துப்பாக்கி சூடு பட்டதும் அவர் குண்டை வெடிக்க செய்து இறக்கப்பட்டார், அது இறந்தார் என்ற விடயமும் கேபி கூட இந்த விடயத்தை சொல்லி இருந்தார் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே தேசிய தலைவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டது, பாரிய காயங்கள் இருந்தன, இது பற்றி தனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. விடுதலை சீருடையுடன் அந்த அமைப்பினுடைய சீருடையுடன் இருந்தார், சீருடைய அகற்றிய போது தான் கூறினதாகவும் சரணடைந்தவர்களும் சீருடையில் இருப்பதற்கு தாம் அனுமதிக்கவில்லை என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே தேசிய தலைவனுடைய சடலத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் ஆலோசனை வழங்கியதாகவும், அது என்ன என்பதை நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவ்வாறு சொன்னால் அந்த இடத்துல நினைவாலயங்கள் எழுப்பக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெறும், நினைவேந்தலை அந்த இடத்தில் அவர்கள் செய்வார்கள் என்பது விடயங்கள் சார்ந்து சொல்லி இருந்தார்கள். ஆகவே அந்த பகுதியில குறிப்பிட்டது ஒரு இடத்துல சடலத்துக்கு இறுதியாக செய்ய வேண்டியவற்றை செய்ததாகவும், அந்த இடத்தை ஏன் சொல்ல முடியாது என்றால் சிலர், நான் ஆரம்பத்துல சொன்னது போன்று, நினைவகத்தை அவர்கள் அமைக்க கூட ஏற்படக்கூடியதான இடம் இருக்கும், உயிரிடம் பிடிக்கும் இடம், அதாவது அந்த இடத்துல அவருக்கான ஒரு ஆலயம் கூட கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏனென்றால் அந்த அளவுக்கு தலைவருடைய மகிமை, அந்த அளவுக்கு தலைவர் மீது இருக்கக்கூடிய பற்று மரியாதை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது இந்த இடத்துல பதிவு செய்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் தாயகத்தை மையப்படுத்தி எல்லோருக்குமே தெரியும், 2 முறை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார், 1 முறை மாகாண சபைக்கு போயிருக்கிறார். இவ்வாறான பின்னணியில பலவருட தமிழ் மக்களுக்காக வேண்டி அரசியல் இருந்தவர் தான் சிவாஜிலிங்கம். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. எங்கேயாவது ஊடக சந்திப்பென்றால் இல்லாட்டி எங்கேயாவது ஒரு போராட்டம் மக்களுக்கான அநீதி நடக்கின்றது என்றால் சிவாஜிலிங்கத்தினுடைய குரல் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடக்காது என்பதை நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் அவர் என்ன செய்தார் ஏது செய்தார் என்பதை தாண்டி ஏதோ ஒன்று செய்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்கிற போற அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான முறையில இருக்கின்ற பொழுது அவருக்கான அந்த சத்திர சிகிச்சையை செய்வதற்கான 70 லட்சங்களை மக்களிடம் கேட்டிருக்கின்றார். ஒவ்வொரு குடிமகனும், அதாவது தாயகத்தை பொறுத்தவரையில் ஏராளமானவர்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் என்று சொல்லி புலமையில் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் மக்கள் உரிமை கோருகின்ற நிலையில இவ்வாறானவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர் தொடர்ந்தும் தமிழுக்கு வேண்டிய ஏதோ ஒரு விதத்துல நன்மை செய்வார், தன்னுடைய குரலை எழுப்புவார் என்ற அந்த ஒரு
நிலைப்பாடு மக்கள் மத்தியில இருக்கிற பொழுது தற்பொழுது எல்லோராலும் அவருடைய வங்கி கணக்குகளுக்கு பணம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்களும் முடிந்த அளவு ஏதாவது ஒன்றை செய்வோம், அவருக்கான வங்கி கணக்குல ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள், அந்த விடயத்துல நாங்கள் ஈடுபட வேண்டும், ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு என்ன நடக்க போகின்றது, இந்த தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயங்கள், சரத் பொன்சேகாவினுடைய விடயம் எந்த அளவுக்கு பேசுபொருளை உண்டு பண்ண போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.